சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி படுகொலை செய்யப்பட்ட மிலேச்சத்தனமான சம்பவத்தை கண்டித்து கந்தளாய் நீதிவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் கடந்த 16ஆம் தேதி திங்கட்கிழமை பாரிய கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கந்தளாய் நீதிமன்றத்திற்கு முன்னால் ஒன்று கூடிய சட்டத்தரணிகள் தமது கைகளில் கருப்பு பட்டிகளை அணிந்து கண்டன பதாதைகள் ஏந்தியவாறு அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த இரட்டை படுகொலையை வன்மையாக கண்டித்த அவர்கள் குற்றவாளிகளுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தினால் கந்தளாய் நீதிவான் நீதிமன்றத்தின் அன்றாட நடவடிக்கைகள் முழுமையாக ஸ்தம்பிதமடைந்தன. சட்டத்தரணிகள் எவரும் இன்று நீதிமன்ற கடமைகளில் ஈடுபடாது தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியதால் வழக்கு விசாரணைகள் அனைத்தும் தடைப்பட்டன. நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள இத்தகைய வன்முறைகள் ஜனநாயகத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் என போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். சட்டத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியவர்களின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவது கவலைக்குரியது என தெரிவித்த சட்டத்தரணிகள் இச்சம்பவம் தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணைகள் விரைந்து நடத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். குறித்த அந்த மிலேச்சத்தனமான கொலை செயலுக்கு எதிராக எங்களது உரிமையினை எங்களது பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று அரசாங்கத்தினை வேண்டிக் கொள்வதோடு இந்த குறித்த கொலைக்கு உரிய நடவடிக்கையை குற்றவாளிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீதியினை நிலைநாட்டி சட்டத்தரணிகளுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி இன்றைய தினம் நாங்கள் முழுமையாக நாடு பூராகவும் சட்டத்தரணிகள் தங்களது இன்றைய தின சட்டத்தரணி நடவடிக்கைகளினை முழுமையாக தவிர்த்து போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றனர்.